அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். திருப்பாவையில் பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாரை தருளேலோரெம்பாவாய். பொருள்: மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு. விளக்கம்: என்னை சரணடைந்தவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று விபீஷ்ண சரணாகதியின் போது ஸ்ரீராமர் கூறுகிறார். இறைவனை நாம் சென்று சேவித்தால் நமக்கு அருள் தருவதைத் தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை. இதையே ஆ ஆ என்று ஓடி வந்து நமக்கு அருள் தருவான் என்று ஆண்டாள் பாடுகிறாள். திருப்பாவையில் 8ஆம் பாசுரமும் அதன் விளக்கத்தையும் இப்பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.